சிம்பிளான சிக்கன் கிரேவி செய்யலாம் வாங்க என்னோடய ஸ்டைலில். இது வந்து சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஏற்ற டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சிலை, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கு சைஸில் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நிறம் மாற வரைக்கும் வதக்கிக்கணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா. காரம் இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி வச்ச சிக்கனை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கின பின்னாடி தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா சிக்கனை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துன பின்னாடி ஒரு துண்டு தேங்காயும் ஒரு 4 ஊற வச்ச முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி கலக்கியிருக்கேன். அப்போ தான் வந்து கிரேவி வந்து கெட்டியாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடைசியாக மல்லித்தழை போட்டு இறக்கிக்கணும். நீங்களும் இந்த மாதிரி முறையில் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.